வணக்கம் ட்ரேடர்ஸ். கோல்டு மார்க்கெட்டில் மார்னிங்கில் நம்ம 7 ஏஎம்லேருந்து 6 பிஎம் வரைக்கும் எப்படி இருக்கிறது மார்னிங்கில் சொல்லியிருந்தோம். அதில் லெவல்ஸ் எந்த மாதிரி இருக்கும், எந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம், எது வரைக்கும் டார்கெட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். விஏபி குரூப்பில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வந்து நம்ம மார்னிங்லேயே யூடியூப்லேயே வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா, எந்த மாதிரி இருக்கணும் மார்க்கெட் ரேஞ்ச் கொண்டா இருக்கும், ஒரு செல்ரேஸ் நடந்த பை ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். என்ட்ரி லெவல், எக்ஸிட் லெவல் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து 99% அக்யூரேசி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு அதை புதுசாக ட்ரேடிங் வர்றவங்க பொறுமையாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். டெக்னிக்கல் அனலைசிஸ், சார்ட் அனலைசிஸ், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கற்றுக்குங்க. நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் வாய்ஸ் நோட் போட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. மொபைலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போட்டு பதிவு பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்குறோம். மார்னிங் நம்ம சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதாவது முடிந்த வீடியோ ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆகிங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஓகே. இப்போ மார்னிங்கில் வந்து நம்ம வந்து கால்ஸ் நம்ம வந்து லெவல்ஸ் என்ன சொல்லியிருந்தோம்னா, விஐபி லெவல்ஸில் 4600 அப்படிங்கிறத பை லெவலில் கொடுத்துருந்தோம். மார்னிங் 7:15 கொடுத்துருந்தோம். சரிங்களா? அடுத்த டார்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4620 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஏவரேஜ் பை லெவல் எங்கேதுன்னா 4570-80. அதாவது இந்த 4600 பை பண்ணுற போது நம்ம டார்கெட் 4620 வச்சுக்கலாம். சப்போஸ் 4600 மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா 4570-80 என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இதுதான் என்னோட லெவல்ஸ். அடுத்த லெவல்ஸ் பற்றி 4520, 525 கீழே போனால் திரும்ப பை பண்ணலாங்கிற சொல்லியிருக்கோம். சரி, நம்ம ஏவரேஜ் செட்டத்தை பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங் சுத்தமாக கிடையாது. ஒன்லி ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறோம். ப்ராஃபிட் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? 4613 வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சு. சேஃபாக புக் பண்ண சொன்னோம். கிட்டத்தட்ட 945 வந்து நம்ம புக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா என்னோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நான் 10 பாயிண்ட் ஒர்க்காக புக் பண்ண சொல்லுவேன். நீங்கள் வந்து டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்கவுங்களோட விருப்பம். அவங்களோட ப்ராஃபிட் ரிஸ்க் அப்படிங்கிற அவங்க ஒரு விஷயத்தை சார்ந்தது. டிஸ்க்ளைமர் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக ப்ராஃபிட் டார்கெட் வரைக்கும் போகும். இல்லை மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு சேஃபான ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இருக்காது நம்ம வந்து இன்டிமேட் பண்ணுவோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணால் பண்ணலாம், இல்லை ரிஸ்க் ரிவார்டு அவங்களை சார்ந்து அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து ஏவரேஜ் பே லெவல் போனால் பை பண்ணலாம் சொல்லியிருக்கோம். இதுதான் விஷயம். ஓகேங்களா? 4620 அப்படிங்கிறது ஈவினிங்கில் 440 வந்து ஃபுல் டார்கெட் முடிஞ்சுது. சரிங்களா? நம்ம கொடுத்த டார்கெட் 4620 20 பாயிண்ட் வந்து இன்றைக்கி எடுக்க முடிஞ்சுது. அது இல்லாமல் வந்து செல் ரைஸ் மார்க்கெட் நடக்கும், ஒரு லோ ஸ்விங் கிடைச்சா நான் பை பண்ணலாம் அப்படிங்கிற இன்டிமேட் பண்ணியிருக்கேன் ட்ரேடர்ஸ்க்கு. அதனால் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். இல்லை சார், நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன், இஃப் யூ ரிஸ்க் அக்செப்டிங் ஸ்மால் லோ மினி ஆர்டர் அப்படிங்கிறது ஹோல்ட் பை பொசிஷன் வச்சுக்கலாங்க கொடுத்துருக்கேன். திரும்ப மார்க்கெட் இந்த லெவல் போச்சுன்னா வாங்கலான்னு சொல்லியிருக்கேன். 4600 580-85 போனால் வாங்கலான்னு சொல்லியிருக்கேன். பை லெவல் ப்ரைஸ் 615 614 இருந்தால் வந்து எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கேன். இது வந்து அக்செப்ட் பண்ணாமல் மட்டும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஈவினிங் வர ரிஸ்க் அதிகமாக இருக்கும் இப்படி சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து 7 பிஎம்லேருந்து 2:30 AM வரைக்கும் டெக்னிக்கலாக எப்படி இருக்கும், பை வாங்கலாமா அப்படிங்கிற சொல்கிறோம். டெலிகிராமில் ஏதாவது சப்போர்ட் வேணும்னா உங்களுக்கு நம்பருக்கு வாய்ஸ் நோட் போட்டுக்கங்க. கண்டிப்பாக லைவ் அப்டேட் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சரி, இன்றைக்கி சார்ட் அனலைசிஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மார்னிங் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில் நான் சொன்னது மார்க்கெட் ஒரு செல் ரைஸ் நடந்து பை ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட்டு 4580 வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து விழிப்பாக இருக்கணும். கோல்டு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல மார்க்கெட் லோ டிப் வருதோ அங்கே தான் பை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம டெக்னிக்கல் வியூ பிரகாரம் மார்க்கெட் நைட் எப்படி இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறேன். ஏன்னு கேட்டால் அதிகமான வால்டிலிட்டி இருக்கும். அதாவது ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதாவது மார்னிங் செஷனில் விட ஈவினிங் செஷன் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதனால் புதுசாக ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு சின்ன ரிஸ்க் வச்சு மினி லாட்ரி எடுத்து பழகுங்க. சரிங்களா? நம்ம மினி லாட்ரி எப்படி எடுக்கிறதுங்க தெளிவாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். புதுசாக வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஐபி லெவல்ஸ் கொடுத்துட்டு எந்த லாட்ஸிஸ் போடலாம், எந்த மாதிரி இடத்துல வாங்குறது அப்படிங்கிற சஜஷன் கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த லெவலில் பை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பை எடுத்துக்கலாம். சரி, 4612 அப்படிங்கிறது என்னோட 610 to 12 நான் பை பண்ணலான்னு இருக்கேன். 10 to 12 இது வந்து ரிஸ்கான ஏரியா. சரிங்களா? கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல பை லெவல் பண்ணுறோம். இது லோ மார்ஜின் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? லோ மார்ஜின் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? லோ மார்ஜின் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணுங்கள். மார்க்கெட் மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து பை டார்கெட் 4620 பிரேக் அவுட் ஆகும்போது 4640 அப்படிங்கிறது அந்த ஹை டார்கெட்டை பார்க்குறேன். ஓகேங்களா? நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன் 4640 நான் பை பண்ணி மார்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? 4640 அடுத்த நான் பை டார்கெட்டை பார்க்குறேன். இதை வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக பார்க்குறேன். 4640. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த டார்கெட் நான் வச்சுக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, மார்க்கெட் ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்போஸ் இப்படியே வாங்கிட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு பை பண்ணுறோம். மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது, கீழே போகுதுன்னா நம்ம எந்த இடத்துல வாங்கலாம் அப்படிங்கிறத லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். அதான் மெயின். சரிங்களா? திரும்ப லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மார்னிங் வாங்கினது சொன்னது விஷயமே தான். 4575 to 80. சரிங்களா? அல்லது 85 வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள். 4580 80 வரைக்கும் வந்து 80 85 வந்தால் வாங்கலாம். சரிங்களா? ஓகேங்களா?
4580 to 85. 4570 போட்டிருக்கோம். 4575 to 80, 85 வரைக்கும் வந்தா நீங்க வாங்கிக்கலாம். இந்த லெவல் வந்தா நீங்க பை பண்ணலாம் அப்படிங்கிறத லோ டிப்பா பார்க்குறோம். திரும்ப இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த லெவல் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு. சரிங்களா? அதனால ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இந்த லெவல் நான் பார்க்குறேன். 4575 to 80 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப பை ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சப்போஸ் இப்படியே பை ஆச்சுன்னா நம்ம 4640 டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நம்ம அதிகபட்ச வெயிட் பண்றபோது தான் மார்க்கெட்ல நம்ம ரிஸ்க் சந்திக்கிறோம். அதனால வந்து அளவான ப்ராஃபிட்ல புக் பண்ணி பழகுங்க. ஒரு $10 புக் பண்ண தான் முடிஞ்சா புக் பண்ணுங்க. இல்லைன்னா ஈவினிங் ட்ரேட் செஷன் அவாய்ட் பண்ணிக்கங்க. அது சேஃபான ட்ரேடிங்கா இருக்கும். சரிங்களா? 4010, 12 ரிஸ்க் இந்த இடத்துல ரிஸ்க் தான் வச்சு எடுக்கணும். ஆனா வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து எடுக்கணும்னா வந்து நீ டிசிஷன் எடுத்துக்கங்க. நான் வந்து கண்டிப்பா வந்து எடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா இந்த இடத்துல ரிஸ்க்கான இடம். சரிங்களா? அப்படியே ரிவர்சல் ஆச்சுன்னா ப்ராஃபிட் குடுக்கும். மேல போச்சுன்னா, இல்ல லாஸ் வந்தாலுமே கீழ வந்து ஏவரேஜ் பண்ற லெவல்ல வந்து நமக்கு பை குடுத்துரும். சரிங்களா? சப்போஸ் மார்க்கெட் எது வரைக்கும் இறங்கும்னா 4570 வரைக்கும் எதிர்பார்க்குறோம். சப்போஸ் அதுக்கு கீழ மார்க்கெட் வந்து ஒரு செல் ரைஸ் நடக்கிறபோது, எது எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது பார்க்கிறபோது 4570 பிரேக் அவுட் ஆச்சுன்னா, கண்டிப்பா வந்து 4525 டூ 4530 அப்படிங்கிறது இந்த லெவல் பிரேக் அவுட் லெவலா பார்க்குறேன். சரிங்களா? இந்த ஸ்ட்ராங் லெவலா பார்க்குறேன் நானு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் எனக்கு ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் நைட் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் பெருசா ஒரு செல்லிங் நடந்தாலுமே, இந்த லெவல்ல நம்ம பை டிப்பா வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த லெவல் பை பண்ணும்போது நமக்கு அதிகமான விஷயங்கள் ப்ராஃபிட் வரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் மார்க்கெட்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஹையர் லெவல்ல பை பண்றபோது ரிஸ்க் அதிகமா சந்திப்போம். அதாவது வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் வரும், லாஸ் ஆகும். இது வந்து லோ லெவல்ல பை பண்றபோது நம்ம ப்ராஃபிட் அதிகமா எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா 2 லெவல் தான் இன்னைக்கு ஆக்சுவலா பை லெவல் பொறுத்தவரைக்கும் என்னோட பை லெவல் 4570 to 80 அல்லது 85 வரைக்கும் வந்தா நீங்க பை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். 4520 to 25 வந்தா நம்ம பை எடுக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இத டெக்னிக்கல் வியூவோட நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லிக் குடுக்குறோம். நான் அதாவது ஒவ்வொரு நாளுமே நான் வந்து மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன். அதை வந்து YouTubeல வந்து புதுசா ட்ரேடிங்ல வரவங்களுக்கு ஷேர் பண்றேன். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில லெவல்ஸ் அதில குடுக்குறோம். பிட்காயின் பொறுத்தவரைக்கும் நம்ம குரூப் வச்சிருக்கோம். பிட்காயின் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எந்தெந்த அளவுக்கு நம்ம குடுத்துட்டுருக்கோம். பிட்காயின் விஐபி லெவல்ஸ் நம்ம குடுக்குறோம். அதாவது பிட்காயின் பொறுத்தவரைக்கும் விஐபி ஓகேங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த லெவல்ஸ் நம்ம குடுத்துருக்கோம். எவ்வளோ போயிட்டுருக்கு, டார்கெட் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத நம்ம டெய்லியுமே ப்ரொவைட் பண்ணிடுறோம். பிட்காயின் நம்ம குடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து நான் 98,000 வரைக்கும் போகுங்க சொல்லி நம்ம பிட்காயின் குடுத்துருந்தோம். அதே மாரி மார்க்கெட்டு 98,000 வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எஸ்டர்டே வந்து குடுத்திருந்த லெவல் அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க நெறைய ட்ரேடர்ஸ் ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்ம வந்து பை லெவல் குடுத்துருக்கோம். 98,000 டார்கெட் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத பை லெவல் குடுத்துருக்கேன் இன்ட்ரேடல. உங்களுக்கு விஐபி லெவல்ஸ்ல எதீரியம், பிட்காயின் ஏதாவது வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். சில்வர், கோல்டு அப்படிங்கிறத நம்ம ரெகுலரா வந்து ஃபாலோ பண்றோம். பிட்காயின், எதீரியம் பொறுத்தவரைக்கும் லார்ஜஸ்ட் அமௌண்ட் வேணும். அதனால வந்து நம்ம கோல்டு தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன் புதுசா வர்றவங்கள. அதனால சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஏதாவது இன்கேஸ் சப்போர்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட் போடுங்க. கண்டிப்பா நம்ம லெவல்ஸ் ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு சப்போர்ட் குடுக்குறோம். தொடர்ச்சியா வாட்ச் பண்ணுங்க. வீடியோ புடிச்சா முடிஞ்ச அளவு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மார்னிங் செஷன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நைட் மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத மார்னிங் அனலைசிஸ் பண்ணிருவோம். தேங்க் யூ.